அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? இந்த ஆங்கில புத்தாண்டு 2021 மிகவும் மகிழ்ச்சியுடன் பிறந்ததுன்னு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 3ஆம் பருவம் புதிய ஆங்கில புத்தாண்டில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அனைவரும் நலமாக இருக்காங்களா? சரி, இப்போ இந்த 2021 இந்த புது வருடத்தில் இந்த 3ஆம் பருவத்திலேருந்து தமிழம்மா ஒரு பிரிவுலேயும் ஒரு புதுமையை கொண்டு வர போகிறேன். அது ஒரு பிரிவும் போது என்னென்ன புதுமை இருக்குன்றதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கங்க, சரியா? இப்போ ஒரு பாடல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, கூ 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 குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தாளாட்டு, குட்டி குரங்கே வாளாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேளங்கொட்டு, குள்ள நரியே தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. நல்லா இருக்கு அந்த பாட்டு, மிகவும் நல்லா இருக்குல்ல? இந்த பாடலில் இருக்கிற என்ன சிறப்பு சொல்லுங்கள் பார்க்க. இந்த பாடலில் என்ன சிறப்பு இருக்குது? ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தாளாட்டு எல்லாமே ஒத்த ஓசை சொற்களில் இருக்குது. ஏதாவது ஒரு பாடலோ இல்லை சொற்களோ எழுத்துகள் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதை முதல்ல கண்டுபிடிங்க, சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு சென்ற வாரம் நீங்கள் என்ன பாடம் படிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓவரிசை வாய்ப்பாடு எழுத்து வரிசை தமிழம்மா. மிக சரியான விடை. ஓ வரிசையின் வாய்ப்பாடையும் எழுத்து வரிசையும் நீங்கள் படிச்சிங்க. இப்போ அதிலேருந்து ஒரு சில கேள்விகளை கேட்கட்டுமா? சரி, இப்போ பாருங்க, இங்கே கவனிங்க. இது என்னம்மா எழுத்து? நோ. மிகச்சரியான விடை, நன்று. அதன் பிறகு இந்த வாய்ப்பாடு எந்த எழுத்தை குறிக்கும்? இந்த வாய்ப்பாடு மூலமா என்ன எழுத்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டல் ஓ ரோ. சரி, இப்போ ஓ அந்த எழுத்துல உங்களுக்கு சொற்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே. அம்மா, ஓ ஒட்டகம், ஓ ஓடம், அதெல்லாம் தெரியும். அதோடைய எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த விடுபட்ட எழுத்து இதில் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்சி நீ சொல்லு. 2 சுழியின் தமிழம்மா. மிகச் சரியான விடை. பரவாயில்ல, நல்லாவே புரிஞ்சுருக்கீங்க எல்லாருமே. சரி, இப்போ இந்த பிரிவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னாக்க, இந்த பாடம் 1 ஓ வரிசை சொற்களும் படம்பெயரும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சொற்கள்லையும் படம் வரும், சரியா? படம்பெயரில் ஏற்கனவே படம் வரும். இப்போ சொற்கள்லேயும் உங்களுக்கு படத்தை சொன்னாதான் இன்னும் நீங்கள் ஆவலோடு பார்ப்பீங்க. அது ஒன்று. அப்புறம் ஏனைய, அதாவது உங்களுடைய பாட வரைவு திட்டம் இல்லை, அதில் இல்லாத சொற்களில், அதாவது அசைன்மெண்ட், அதில் இல்லாத சொற்களையும் நான் உங்களுக்கு இப்போ நிறைய சொற்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா? கவனிங்க. ஓ இட் ட க இம் ஒட்டகம். பாலைவனத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான். தோ இட் டி இல் தொட்டில், குழந்தைகளை வச்சு தூங்க வைப்பாங்க இல்லையா, அதுதான். கோ இம்பு கொம்பு, மாட்டுக்கு கொம்பு இருக்குமே, பார்த்துருக்கீல்ல? அதுக்கு பிறகு குறியீடு ஏ ஒற்றை கொம்பு, ஏ இரட்டை கொம்பு, ஐ 2 ஒற்றை கொம்பு, ஓ ஒற்றை கொம்பு துணைக்கால். இப்போ படிக்கிறீங்கள, அதுதான். கோ இம்பு கொம்பு. அதன் பிறகு பாருங்க, சோ இந்த இம் சொந்தம், அதாவது உறவுக்காரங்க, ரிலேஷன் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். போ ரி பொறி. பொறினா என்ன? இந்த சரஸ்வதி பூஜை, அதன் பிறகு விஜயதசமி, அதிலெல்லாம் சரஸ்வதிக்கு வச்சு படைப்பாங்க இல்லையா, அதுதான். போ ரி பொறி. வானொலி, வா நோ லி வானொலி. வானொலினாக்க ரேடியோ. இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்களா, தொலைக்காட்சி, அது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வானொலி தான் இருக்கும். காலங்காலத்தில் 5 மணிக்கு எங்கள் அம்மா ரேடியோவை போட்டு விட்டுருவாங்க.
சுப்ரபாதத்துலேருந்து கந்தசஷ்டி கவசத்துலேருந்து அப்புறம் கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் வரும், அப்புறம் அல்லா சாங்ஸ் முஸ்லீம் சாங்ஸ் இல்லையா அதெல்லாம் வரும். அதன் பிறகு அப்படியே திருக்குறள், நாடகம், அப்புறம் சின்ன குழந்தைங்க பாட்டு எல்லாமே அதுலேயும் இருக்கும். அதுக்கு பிறகு திரைப்பாட பாடல்கள், அதுலேயே பாடம் சொல்லி கொடுப்பாங்க தேர்வு நேரத்தில், எல்லாமே இருக்கும் அதில். நீங்கள் வந்து இப்போ வந்து காணொலியாக பார்க்குறீங்க, அதாவது தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோ மாதிரி பார்க்குறீங்க. நாங்கள் வந்து காதால் கேட்போம் எல்லாத்தையுமே. ஏதாவது வீட்டு வேலை, அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்கணுன்னாக்கா வேலையை செஞ்சுக்கிட்டே நாங்கள் அந்த பாடல்களை கேட்போம், அந்த நிகழ்ச்சிகளை நல்லா காதில் வாங்குவோம். அதனாலலாம் எங்களுக்கு நிறைய கேட்டல் திறன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ரேடியோ இருந்ததுன்னா, வானொலி இருந்ததுன்னா அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், சரியா? வா நோ லி, வானொலி. பொம்மை, போ இம் மை, பொம்மை. நீங்கள் வச்சு விளையாடுவீங்க இல்லையா, அதுதான். சோ இட்டு, சொட்டு, அதாவது ட்ராப்பு, சொட்டு மருந்து, சொட்டு நீளம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதான் ஒரு ட்ராப்புக்கு பேர் தான் சொட்டுன்னு சொல்கிறது. சோ இட்டு, சொட்டு. இப்போ பாருங்கள் படம் பெயர். கோ டி, கொடி, அதாவது செடி கொடியெலாம் மேலே அப்படி போகும் இல்லையா மரத்து மேலே, அதுதான். தேசிய கொடி இல்லை, அது பின்னாடி சொல்லித்தரேன் நான். கோ டி, கொடி. கோ இக்கு, கொக்கு, அப்படியே மேலே பறந்து வந்து அப்படியே மீனை அப்படியே கவிட்டு போயிடும், பார்த்துருக்கியா, அதுதான். கோ இக்கு, கொக்கு. மோ இட்டு, மொட்டு, பூவாக இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடியே பருவம் வந்து மொட்டு. போ இங்க இல், பொங்கல். இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதான் பொங்கல் வந்துருச்சு, இந்த சொல் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல் வரும்போது அதில் வந்து என்ன சிறப்பு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ சக்கரை பொங்கல் செய்யலாம், வெண்பொங்கல் இருக்குது, அதன் பிறகு பொங்கல்லையே ஏனைய வகை பொங்கல் இருக்குது, அதன் பிறகு இப்போ பொங்கல் பண்டிகை வரப்போகுது, சரியா? அதான் போ இங்க இல், பொங்கல். சரி, இப்போ படம்பெயர் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஓ எழுத்துலேயும் ஓ அந்த வரிசையிலையும் இருக்கிற சொற்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு. இது வந்து உங்களுடைய பாட வரைவு திட்டத்தில் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்லித்தரேன். ஓ லி, ஒளி, அதாவது வெளிச்சம். ஓ இன்று, ஒன்று. ஓ இன் ப து, ஒன்பது. ஓ ரு இக் க இம், ஒழுக்கம். ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று ஒழுக்கம். மிகவும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், சரியா? அதுதான் இந்த ஓ வரிசையினுடைய சிறப்பான ஒரு சொல். ஒழுக்கம் மிக மிக அவசியம். சின்ன குழந்தையிலேருந்து வயதான முதியவர்கள் வரை ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று, சரியா? ஓ ரு இக் க இம், ஒழுக்கம். கொடி, இப்போ வேணால் நம்ம இந்த தேசிய கொடியை வச்சுக்கலாம், சரியா? சோ இத்து, சொத்து. நம்மக்கிட்ட இருக்கிற காசு, பணம், நகை, காரு, பங்களா, வீடு, இதெல்லாம் தான் சொத்துன்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய சொத்து இருக்குது, என்ன? கல்வி, அதன் பிறகு ஒழுக்கம். இது ரெண்டுமே மிகப்பெரிய சொத்து மனிதனுக்கு, சரியா? அதன் பிறகு பாருங்கள், கோ இன் டை, கொண்டை. ஆசிரியர்லாம் போட்டுக்குவாங்கள்ல, ஆசிரியருக்கு அடையாளமே கொண்டை தான், சரியா? கோ இன் டை, கொண்டை. தொலைக்காட்சி, டெலிவிஷன், நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான். அதன் பிறகு பாரு, நொடி. நொடின்னா என்ன? ஒரு நொடி, 2 நொடி, இதுதான் நொடி, சரியா? அதான் செகண்டுன்னு சொல்லுவோம், அதான். நோ டி, நொடி. போ இட்டு, பொட்டு. மோ இத் த இம், மொத்தம். டோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்லி கொடுத்த பாடத்துலேருந்து 2-3 கேள்விகளை கேட்கட்டுமா? சரி, ரகு நீ எழுந்திரி பார்க்கலாம். இது என்ன சொல்? டக்குன்னு சொல்லு, வேகமா, விரைவா. பொறி. மிகச்சரியான விடை. சரி, கல்பனா நீ எழுந்திரி. இது என்ன சொல்? தோ இட்டியில், தொட்டில். மிகச்சரியான விடை. ராஜு எழுந்திரி. இப்போ மீனை ஒன்று கொத்திட்டு போகுன்னு சொன்னேனே, அது என்னது? அது கொக்கு தமிழம்மா. அதை வந்து எழுது பார்க்கலாம். தப்பு. துணைக்கால் எங்க?
ஒற்றை கொம்பு போட்டு க மட்டும் போட்டால் கே ஏ வரிசை. அது பக்கத்தில் துணைக்கால் போட்டால் தான் அது ஓ வரிசை. கொக்கு. சரியா? பரவாயில்ல, கொஞ்சம் குழம்பிட்ட, நல்லா தெளிவாயிங்க. ஓ வரிசையில் துணைக்கால் கண்டிப்பாக வரணும். சரியா? கொக்கு. சரி, பரவாயில்ல, நல்லாவே கவனிச்சிருக்கீங்க. புது வருடத்தில் எல்லாருமே நல்ல ஆவலோடு தான் இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டு பாடம் கொடுக்க போகிறேன். நான் சொல்லி கொடுத்த அந்த சொற்கள், படம் பெயர், அப்புறம் ஏனைய மற்ற சொற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரே ஒரு முறை அந்த 2 கோடு தொட்டு அழகாக நல்ல தக்க வடிவத்தோடு எழுதி புகைப்படம் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, கிளாஸ் குரூப்பு, அதில் நீங்கள் எழுதி எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. அது ஒன்று. இரண்டாவது, அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புதிய செய்தியோட தமிழம்மா காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.